சொல்லு. ஆமா ஆமா. ஏங்க மத்தாக்காரே. ஏப்பாப்பா. நான் கொண்டு வந்திருக்கேனே. நான் யார்கிட்ட போய் பேசுறது? யார்கிட்ட போய் பேசு? போய் பூஜையாட போய் சொல்லு. எதுக்குடா? அவர் என்ன பண்ணுவாரா? அதுடா. வேற சமாச்சாரம். யார சமாச்சாரம்? ஏப்பா அம்மா. உன்கிட்ட பேசுறதுக்கு தான் ஆள் வேணும். ஆமா. நல்லா சூப்பரான ஆளு. சரி. அப்படியே நல்லா டக்கரான ஆளம்மா. அவன் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். சரி. யார் தெரியுமா? என் மச்சனன் தான். புகழ்ச்சேனா? சரி சரி. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல காகிதம் பொறுக்கிற வேலை. சரி சரி. ஏழா பச்சனா இப்படி காகிதம் பொறுக்கிட்டு இருக்கிறேன். நாடா கூத்துக்கா கோமாளி வேஷம் போட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆனா பக்கத்துல போய் நின்று பேசாதமா. நாய் கடிச்சா கூட 40 வயசு தான். ஆனா இந்த நாய் கடிச்சா உடனே அந்த இடத்துல அவுட்டு. போய் பேசி பாரு. எப்படி ஓட்டி கொடியா நீங்க சொல்றீங்கன்னு உங்களை நம்பித்தான் போறேன். என்ன நம்பு. பின்னாடி இருக்குது நம்பு. போய் பார்க்கலாம். தெரியாதா? நல்ல ரசிக்குவாயா? என்னத்த? நீதானே அடியே. அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது. சரி சரி. ஆமாம்மா. இருந்தாலும் பாடுவாயா? இல்ல இல்ல இது தோல்வே. அதாவது அழகான பாடல் பாடுவாயா கேட்டேன். அட பாடல். ஆமா. சின்னராஜாவே சின்னக்கிற மத்தாவா. ஆட்டா பாடுற. என்ன பண்ணாங்க? சொல்லிட்டு பாடுற பைத்தியக்காரன். இந்த பாட்டு பாடுறேன். சரி பாடு. சின்னராஜ் அடிடா. அவனுக்கு பாட்டுக்கு மத்தால் அடிக்கணுமா? இந்தியா மத்தாலதா. சரி பாடு. கை நிறைய கண்ணா. அடிடா. பாட்டு என்ன படத்துல வருது? நீ அடியாட்டா நீ கொலையை மூடிட்டு. பாடு. கை நிறைய பாட்டுல யாரு ஹீரோயினி? அதெல்லாம் கேட்டாங்களா? நீ அடியாட்டா மத்தாலதா. பாடுடா. கை நிறைய கண்ணா. பாட்டு என்ன படம்? அடிக்கிறீங்களா? சரி பாடு விடு. பலபார மாடி கட்டி பாட்டு பாடுற அண்ணா பொறுத்து சிரிக்காலே பொறுத்து சிரிக்காலே சுத்திக்கிட்டு வாக்கையிலே பழைய குத்திய சளி நக்கிறவனே பாப்பா அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு போய் வீட்டுக்கு போங்க. எல்லாம் போயிட்டு மாய மாப்பிளைய கூத்து பாப்பா. எங்க ஆயிரம் அப்படி போட்டு மின்னிக்கிட்டு தெரியுதா? அப்படி இல்ல, பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். சரி சரி சரிப்பா. தேவலோகத்தில் சபை கூடினால் சபை. ஆமா. இந்த பூலோகத்தில் கூடியபடியால் அழைத்து ராஜா புண்ணியமான சபை, ராஜ்ய சபை. ஆமா. இந்த சபை முன்னதாக வந்திருக்கும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பரிசு பையன் பரிசு பூசாரி. சரி ரைட் விட்டு பேசிடலாம். பிள்ளை பண்றியா? வீரமணி ஐயா அவர்களும் முருகேசன் ஐயா அவர்களும் என்னடி ஐயாங்கற மாமான்னு சொல்றீ? அட்டார் வழி முண்டையா? அவர்களும் மாமான்னு சொல்றீங்கற? என்னது மாமான்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அம்மம்மா அவர்களும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். சரி சரி. போட பக்கம் அரசு பெற்றாண்டு போட பக்கம் பெத்து பெருகி திருப்பதி ஏழுமலை கோபுரம் எவ்வாறு ஓங்கி விளைகிறதோ அவ்வாறு முடி வேணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராமோ ஜெயம். நடத்தக்கூடிய நாடகம் எதற்காக? அம்மம்மா என்னடி பண்றது? நீ பேசுறது எது என்னால திருப்பி பேச முடியாத அளவுக்கு இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? சரி சரி. ஆமாம்மா அதாவது மகா சிவராத்திரியை முன்னிட்டு சரி சரி நமக்காக நாடகம் வைத்துள்ளார். ஆமா. இந்த வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? இன்னைக்கு தான் தூக்குறானே அழுத்துறாச்சா. அப்படி நாடகம் வைப்பாங்க. நிஜமேலுமா? நிஜமாலுமே தான். கண்டம்மா அம்மம்மா அதாவது சீதை வனவாசம். ஓ சீதை வனவாசம். இல்லை என்றால் லவகுசன் பிறப்பு. ஓ லவகுசன் பிறப்பு. அப்படி இல்லை என்றால் ராமர் அஸ்வமதி யாகம். ஓ ராமர் அஸ்வமதி யாகம். இந்த நாடகத்திலே நான் யாரு? எனது பெயர் என்ன? பாடி சொல்லுங்க. அடியன ஜோதி பதி பதல இருந்தாலும் ஊம்பரியா என்ன? உன் பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அம்மம்மா 1000 மின்னலிலே 1000 மின்னலிலே மின்னலை போல. சரி சரி. பல பருவமுள்ள போல குயிலை போல என்னுடைய பெயரோ சீதை என்று சொல்லலாம். அப்படி சீதையாக இருந்தாலும் இது யாருமா? கண்ணம்மா நான் எப்படி பிறந்தவள்? உன்னை போல ஒரு தாய் நங்கத்தில் பிறந்தேன். தாய் நங்கத்தில் பிறந்தீங்களா? எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தீங்க? வளர்ப்பு தாயார் யாரு? பாடி சொல்லு. தத்துவதி
தாயும் பெற்றெடுத்தாங்க அல்லவா தாய் இல்லையா எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படி பிறந்தவள் கண்ணம்மா அம்மாமா அதாவது மிதிலை தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மிதிலை தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜனுக்கும் ஜனக மகாராஜனுக்கும் ஜனகமா தேவிக்கும் ஜனக மகாதேவிக்கும் குழந்தை இல்லாத காலத்தினால சரி சரி ஆழ்ந்த சோகத்தில் இருந்தார்கள். சரிப்பா அப்போது பொன்னேர் பூட்டி சரி அதாவது பொன்னேர் பூட்டி விளைப்படாத விளைநிலத்தை சரி விளைச்சலே இல்லாத விளைநிலத்தை உழுத போது அந்த அந்த உழுதுவாங்கல அந்த ஏர் அந்த ஏர் கலப்புக்கு பேர் சீதை. சீதை அந்த சீதை என்று சொல்லக்கூடிய ஏர் கலப்பை வைத்து சரி பொன்னேர் பூட்டி ஏர் கலப்பை வைத்து ஏர் உழுதுனால சரி அந்த உழுகின்ற நேரத்துல ஒரு தங்க பேழை ஒன்று இருந்தது. ஓ தங்க பேழை. ஆமா சரி சரிப்பா. பேழை என்றால் என்ன? என்ன? ஒரு தங்க பெட்டி. ஓ தங்க பெட்டி. அந்த தங்க பெட்டியில் உள்ள அதாவது ஒரு அழகான பெண் குழந்தையாக இந்த சீதை நான் பிறந்தேன். ஓ அந்த பெட்டிக்குள் நீங்கள் பிறந்தீங்க. ஆமா சரி சரி. பெட்டிக்குள்ள இருந்து என்னை வளர்த்து வாலிபம் செய்தவர்கள் யாரு? அதாவது ஜனக மகாராஜனாகப்பட்டவர் என்னை வளர்த்ததுனால எனக்கு ஜானகி என்ற பெயரும் உண்டு. ஓ ஜானகி. ஆமா சரி சரி சரி. இருந்தாலும் கண்ணம்மா அம்மாமா அதாவது இரண்டு நிறைந்த தக்க பருவம் அடைந்த உடனே கண்ணம்மா அதாவது சிவதனுசு ஒன்று என் கையிலே இருந்தது. சரி சரி. அம்மா என்னால் மட்டும்தான் அந்த சிவதனுசை என் கரங்களால் தூக்க முடியும். சரி சரி. அதாவது அந்த சிவனார் ஆகப்பட்டவன் அன்றே எனக்கு கொடுத்த வரம். சரி சரி. சிவதனுசை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சீதை என்று சிவனார் கொடுத்த வரம். சரி. அப்படி அந்த சிவதனுசை மன்னாதி மன்னர்கள் அனைவற்று பேர்களும் வந்து சரி யாராலையும் அந்த சிவதனுசை வளைக்க முடியல. அப்படி அந்த சிவதனுசை வளைக்க வந்து சரி என்னை மாயிட்ட மன்னவர் யாரு? யாரு? சொல்றேன்.
யாராலையும் வசிக்க முடியாத சரி சரி அந்த சிவனார் கொடுத்த சிவதனுசை வளைத்து சிவனுடைய ஆசை பிரகாரம் எனக்கென்ற பிறந்த என் மன்னவர் யார் தெரியுமா? யாருமா? கொடைகிரி அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கும் கோசலைக்கும் பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நான் மாலையிட்டேன். ஓ, ராமச்சந்திர மூர்த்தியை? ஆமா. அப்படி மாலையிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு புலத்தர பாக்கி உண்டா? கண்ணம்மா அப்படி மாலையிட்டு ஆமாம்மா நாங்களும் எங்களுடைய மாளிகையில சந்தோஷமாக இருந்தாலும் கண்ணம்மா என்னுடைய கணவராகப்பட்டவர் கூட பிறந்ததுக்கு எத்தனை பேரு? 4 பேர். யாராரு? ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன். ஓ, பரதன் சத்ருகன். என் தங்கையாகப்பட்ட ஊர்மிளையை சரி லட்சுமணன் திருமணம் செய்தார். சரிம்மா. அதாவது என்னுடைய சித்தப்பார் மகள்களுக்கு மீதி இருவருக்கும் திருமணம் செய்தார்கள். சரி திருமணம் செய்து கண்ணம்மா சுகமாக வாழ்ந்திருந்தாலும் சரி ஒரு நாள் ஒரு தினத்துல என்னுடைய கணவராகப்பட்டதற்கு பட்டம் சுட்டு விழா என்று சொன்ன போது சரி அதாவது என்னுடைய சிறிய அத்தை கைகையாகப்பட்டவர் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். சரி அதாவது ராமராகப்பட்டவர் 14 ஆண்டு வனவாசம் போக வேண்டும் என்று சொன்னார். சரி கண்ணம்மா ஆமாம்மா. அதாவது என்னுடைய கணவர் எப்பவும் சொல்லுவாரு என்னன்னு கண்ணம்மா ஆமாம்மா எப்பவும் இருவரும் பிரிந்து வாழக்கூடாது ஆமா சொல்வார். அதற்கிணங்க சரி அதாவது ராமர் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தி என்று என் மன்னவரோடு சேர்ந்து நானும் வனவாசம் போனேன். சரிம்மா. வனவாசம் போவது மட்டும் இல்லாம என் தம்பியாகப்பட்ட லட்சுமணன் அவரும் என்னோடு வனவாசம் வந்தார். சரி அதாவது அவர் எப்பவுமே என்ன தாய் போலதான் பாதிப்பாரு. அண்ணி என்று ஒருபோதும் அந்நியமாக நினைத்ததில்லை. சரி அப்படி பெற்ற அன்னை போல என்னை பாவித்திருந்தாலும் அப்படி நான் மூவரும் வனவாசம் சென்ற நேரத்துல அதாவது தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வராகப்பட்டவன் கண்ணம்மா தெரியாது போறாடி அம்மா அப்படி சிறிய எடுத்து போய் அம்மா அதாவது 10 ஆண்டு காலம் சரி அவனிடத்தில் நான் சிறைப்பட்டு இருந்தேன். சிறைப்பட்டிருந்த என்னை அதாவது வானர படைகளை வைத்து சரி மன்னவராகப்பட்டவர் அனுமந்தன் துணையோடு வானர படைகளை வைத்து சரி என்னை அந்த தென்னிலங்கிலிருந்து மீட்டு வந்தார். சரிவா வந்து கொடைகிரி அயோத்தியாபுரியில நாங்கள் சுகமாக இருந்து என்ன ஒரு நற்செய்தி தெரியுமா? என்ன ஒரு நற்செய்தி? நானும் இந்த சீதையாகப்பட்டவள் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் அம்மா. 5 மாதம் கர்ப்பம் அப்படி இருந்தாலும் இந்த நற்செய்தியை என் மன்னவராகப்பட்டவர் சொல்ல வேண்டும். ஆமா போய் பார்க்கலாம். என் உலகாலும் பறந்தவரே நாடும் கொண்டு என்னத்தை நீங்கள் கொண்டு திருவடி பதவலர் வந்தனோ புரிந்தேன் பாவி எப்படி வார்த்தை மன்னவா? அதாவது என்னை தவிர
மற்றொரு பெண்ணை மனதில் கூட நினைக்காதவர் நீங்க. விரதம் கொண்டவர். அதாவது உங்களுடைய திருவடி பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாய் எல்லாம் பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி டாடையால் துடைத்து பாதத்தை படிந்தேன் சுவாமி. கமலத்தை ஆதாரமாக பூஜித்தபடியா இந்த பராந்த உலகிலே எப்படி வாழ வேண்டும் தெரியும் சுவாமி. நீண்ட செல்வத்தோடு வாழ கடவுது. நீங்கள் இருக்கும் வரையிலும் இந்த ராமருக்கு ஏற்ற சீதை போல என்றுமே உங்களிடம் இருந்து பிரியாமல் சுகமாக வாழ்ந்திருப்பேன் சுவாமி. மன்னா உனக்கு மன்னா என் தாய்மார்கள் சொன்னது போல 5 மாத குளியாமல் இருக்கின்றாய். சரி, இதோ சற்று ஆயாசமாக இருக்கும் அரண்மனையிலே அமர்ந்திரு. மீண்டும் நான் அழைப்பேன். அழைக்கும் போது வந்தால் அதுவே போதும். ஆகட்டும். அறிவீர்கள் சபையார்களே, இவன் கூதி அப்படி என்றால் லட்சுமணன் சபை தர்பார் அவரால் மட்டும் சுமரியலாம்.
ஏன்னா பிறகு தேட பண்ணுங்கிற எந்திரி பார்க்கலாம். எங்க உட்காரு எந்திரி உட்காரு. அந்த மாதிரி உட்கார. ஆமா இருந்தாலும் சபைக்கு வரும்போது என் வாழ்க்கை வரலாறு என் உற்றார் உறவினர் அனைத்து உமக்கு தெரியுமா? சொன்னா தெரிய வேண்டால் மக்கள் மத்தியிலே குருவரியார் முன்னிலையில சிங்காரம் பொன்மலையில ஒன்றொன்றாக எடுத்து ஓதுவார். அப்படி பவுடர் போட்டா தெரியாது. கோமலவர்களுக்கு மகாவிஷ்ணுன்னு அதுல வரலாறு கோமாளில கேட்கணும். நீங்க எல்லாம் கூத்து அளவோடு படி இருக்கலாம். கூத்து ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த கோமாளி கேட்டா அதான் மக்களுக்கு புரியும். நீ கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுக்க. அடுத்து எத்தனை பேர் மக்களாலும் கூத்து ஆடு இருப்பா கூத்து தெரிஞ்சவனு இருப்பான். அதுதான் விஷயம். அதுதான் விஷயம். கோமாளி கேட்கலாம் தப்புல போட்டு நீங்க தான் யாரு சரகநாமத்துக்கு பக்கத்தால இருக்கிற மாணிக்கப்பட்டியை சேர்ந்த நீங்க தான் மோகனாச்சு சரி. அப்புறம் இதெல்லாம் எப்ப வரைக்கும் எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? எப்படா தெரியும்? எல்லாமே கரைச்சு குடிச்சு நான் சுத்தாத இடமே கிடையாது. என்ன எங்களை எதிர பாத்துக்கிற
எப்படியா பேர்ல கண்டுபிடிச்சா? உங்க பேர்ல நல்லா தெரியும். மூஞ்சாடு உங்க புரடெல்லாம் பாத்துக்கிறேன். புரட்டு பாத்தியா? என்ன புரடு? பின்னாடி போட்டுக்குதா பின்னாடியா? ஏங்க அது புரடா? முன்னாடி அந்த புரடா போர்டு. அட போரு ஏங்க போய் அது என்னமோ நல்லா ஆளு பார்த்தா குண்டாக்குறீங்க. இதுலயே ஒரு ஒல்லி ஆகி போயிட்டீங்க. ஏன் எதனால? போற வருஷம் மழை மாதிரி பெஞ்சு சரி சரி பக்க மகராஜ் ஆ, நம்ம சாமிங்க எல்லாம் ஆ. அதெல்லாம் காசு கொடுத்து நிறைய கூத்துட்டாங்கப்பா. அட கூத்துட்டாங்களா? இந்த மாதிரி சம்பளம் கேட்டாவே சண்டைக்கு வராங்க. அட சம்பளம் கேட்டவ அதனால ஜோத்துக்கே இல்லப்பா. சோத்துக்கலையா? ஆமா. ஏங்க ஓய் சோத்துக்கலன்னு சொல்லிருந்தீங்கன்னா ஆ. என்கிட்ட ஒரு அருமையான வேலை ஒண்ணுக்குது. அதுக்கு வந்துருக்க மாட்டீங்க. என்னடா வேலை? நீங்க சோத்துக்கு மட்டும் இல்லன்னு சொல்லிருந்தீங்க. சரி என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா சொல்லிருந்தா அருமையான வேலை என்கிட்ட இருக்குது. அருமையான வேலை இல்ல. ஆமா. அது என்னடா வேலை? சோத்துக்கு இல்லைன்னா ஆ. இந்தாக்கம். கையில ஏய், எங்க வீட்டுக்காரி ஊம்புனா அவருனம்மா. அதெல்லாம் என்ன பண்ணி போச்சு தெரியுமா? ஆகையினால் இந்த போதும் இந்த பதிலும் இருவரும் பேசி வருதால் என்ன ஆகிவிடும்? ஆமா. நாட்டிலான மகனாடே மகனாடே. நம்மளை போல் நாடே நடி இருக்கலாம். ஆ. சொந்தமான தாய் நாடு தலைநகரம் வச்சு வளர்கிறோம். மஜ்மா நகரம் நாடு நாட்டு பேர் என்ன? இதுதான் சுன்னிப்பட்டி. டேய், டேய், டேய். அப்புறம் அங்கதான் போய் சம்பளம். ஏப்பா அந்த ஊர் தான்பா. இல்லப்பா இது வேற. அதுக்கு பக்கத்துல இழுத்தடிச்சேன் பட்டிங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டங்க அண்ணையா. எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன், எடுக்க வச்சிருவேன். எடுத்தா அப்படியே பிடிச்சி போய் மணிக்கணக்கா. என்ன ஊரு? இது இரு கேட்டு வந்துடுறேங்க. கேட்டு வா. மாதேஷ் நகர் மாதேஷ் நகர் ராமாவரம் மாதேஷ் நகர். ஏய், ஓய், வா வா இது. ஏய், மாதேஷ் அவர் அப்படித்தாங்க சொன்னாரு. அதாவது ராமபுரம். ராமபுரத்தில் ஆமா அதாவது மாதேஷ் நகர் ஆமா. ராமபுரத்தில் எழுதல மாதேஷ் நகர். ஆ. மாதேஷ் நகர் இருந்தல்ல இருந்தல்ல. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரர் பிரம்மாண்ட நாயகன் நாயகி உலகமெங்கும் அருள் வைக்கும். அது அவிக்கும். அதாவது ஆ. மாதேஸ்வரன் ஓ மதேஸ்வரன். அதாவது ஆ. மாசி மகா சிவராத்திரி முன்னிட்டு முன்னிட்டு. எப்படி மாஜி சிவராத்திரி முன்னிட்டு. மாசி மகா சிவராத்திரி முன்னிட்டு சரி சரி குருபெரியோர் முன்னிலையில ஆ. நாடகத்தை அறிவித்திருக்கிறார். சரி சரி அதாவது ஆ. பல செலவுகள் செய்து ஆமா. அதாவது நாடகத்திற்கு ஆமா. நமக்காக நாடகம் வளர்த்து ஏய், பேர் பெற்ற தெய்வ சபை. ஆமா பின்னாடி ஊம்புன்னு தான் கேளுங்களேப்பா. காலையில செலவு கூட ஒரு 100 150 தருவாரு. அதாவது இப்பேர் பெற்ற தெய்வ ஒளி அமைத்திருக்கிறார். அவர்களுக்கும் ஆ. அனைத்து ஒரு ரசிக பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்மளுடைய நாடக சபா சார்பாக மகன். பலமார்ந்த நன்றி வணக்கம். அதாவது குடிக்க வேண்டிய மனம் உள்ளவர் தான் குழந்தையினால் சிறந்தவனா. ஆமா ஆமா சைலண்ட். அதாவது லட்ச லட்சமா பணம் வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா சோப்பல 1500 இருக்கும். ஆமா. வெத்தலை பையில 50 100 இருக்கும். ஆமா ஆமா குடுக்க வேலைங்கிற மனம் உள்ளவங்க ஆமாங்க. ஒரு கூத்தாடிகள் கொடுப்பாங்களாம். ஆமா ஆமா எப்படி? கூத்தாடிகளை கொடுப்பாங்க. ஆமா. அந்த கொடுக்கறது ஒரு மனம் வேணும். குடும்பத்திற்கு ஒரு மனம் வேணுமா? மனம் வேண்டும். அது போல ஆ. நம்ம ஐயாவை பட்டா ஆ. பேர் என்னப்பா? வெளிச்சு பையன் வெள்ளச்சி மகன் அதாவது பூசாரி ஆமா, ஆமா. பழனிசாமி அண்ணாவர்கள் ஆ. அவர் சொத்திலிருந்து சரி சரி அதாவது அங்குடி விடுத்திருக்கிறார். ஆமா. அவர்களுக்கும் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் ரசிக பொதுமக்களுக்கும். அதாவது அவர் குடும்பம் எப்படி வளங்கணும் எப்படி? அதாவது ஆ. திருப்பதி ஏழுமலையார் சன்னதி சரி. எப்படி வடத்துக்கு வடம் ஓடி ஓடி வளருதோ வளருகிறதோ. அது போலவே அவருடைய குடும்பங்கள் வளர வேண்டும் சொல்லி ஆ. ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ராமோஜெயம். ஆமா ஜெயம். நண்பா ஆ. இந்த போதும் இந்த பதிலும் இந்த நாடகத்திலே நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். ஆ. நான் யார்? யாரு? எமது பெயர் என்ன? உமர் பெயர் என்ன? தன்னுடைய பெயர் என்ன? எமது பெயர் என்ன? எமது பெயர் என்ன? இந்த நாடகத்தில் நாடகத்தில். அதாவது ஆ. சீதை வனவாசம். ஓ சீதை வனவாசம். எப்படி? சீதை வனவாசம். சீதை வனவாசம் வனவாசம். லவன் லவூசா பிறப்பு. ஆ. ஆ. இந்த நாடகத்தில் இந்த நாடகத்திலே நாடகத்திலே நான் யார்? யார்? என் பெயர் என்ன? பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? தெரிவிக்கிறேன். வார் வேத புல்ல
என் பெயர் உன் செயல் வந்தால் என்ன சொன்னால் தெரியுங்க. என்ன பேரு? என்ன பேரு? அதுக்கு கண்டாவிட போய் மத்தாக்கார விடுதீங்க. மன்னாதி மன்னர் போற்றும் மன்னர் எக்கலாம் அதிபதியான் மன்னன் தேவாதி தேவர் போற்றும் சுருவிக்கோளி தேவரெல்லாம் போட்ட குடிய என் பெயர் மன்னன் 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 பெருமாள். கொட்டகார பள்ளியம்மா அவர்களும் கோமலை செங்கை பாராட்டி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி ஆண்மன பக்கம் அறுதிப்பட்டாண்டி பெண்மணக்கம் வெற்றி பெருகி கொஞ்சம் வளர நான் வணங்கி இறைவனே வாழ்த்துகிறேன். ராமோஜயம். இருந்தாலும் சமாதி பண்ற அளவுக்கு காமெடி இல்ல. கதவுல நாடகம். ஆமா. அதாவது என் பெயர் லட்சுமணா இருந்தால் என்னை பெற்றாலே என் தாய் என்னை தெரியுமா தெரிவிக்கிறேன். தமிழுக்கு
பழைய சாக்கு போட்டு அடிக்க ஏன்டா நிறுத்துறா? ஏடா டேய் நல்லாதான் ஆடிட்டு இருந்தாரு நான் நல்லா தான் ஆடிட்டு இருக்கேன். ஏன்டா போன வருமா ஆடுறதுன்னு ஆடலன்னு. காலத்தனா ஏய், தாளம் தாளத்தனா 32 காலம். வா ஓய். 32 தாளமும் ஆ, சரி வேற ஆடிப்பினா சரி எல்லாத்திலையும் 10 நான் வாங்கி தரேன். வாங்கி தரணும். எங்க அம்மானு நான் வாங்கி தரேன். உங்க அம்மா சத்தியமா? சத்தியமா வாங்கி தரேன். உங்க அம்மா மண்டபம் சத்தியமா? எங்க அம்மா சத்தியமா வாங்கி தரேன். உங்க அம்மா எங்க வாங்கி தரணும்டா. வாங்கி தருவீல்ல? இங்க பாரு ஆ, எல்லாத்தையும் கழுத்து எல்லாத்தையும் கட்டணும். கழுத்து கழுத்து இல்ல தடுக்குதும்பா ஏய் இருடா, பண்றேன். போடி கொடுக்கணும். கழுத்து 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 படியில இருக்கட்டும். படியில கொப்பனா வருவான். கொப்பனா வச்சுடுவோம். கொப்பனா கொப்பனா. கழுத்து கழுத்தாவே இல்ல. வாடா. என்ன நடத்தும் உனக்கு? எங்கடா என்னடா போயிருப்பா அதே இருக்கட்டுவா. ஏய், இதெல்லாம் கட்ட மாட்டேன். அது அது ஏய், உள்ள கட்டி போடுடா. கழுத்து கழுத்து ஏய், உள்ள கட்டி போடல, அவ்வளவுதான். இதை கட்டணுமா? கட்டு கட்டவே கட்டு சும்மா ஏமாத்திட்டே போலாம் பாக்குறான். நானே சரி பெரிய நாளும் பார்த்து ஏமாத்தி போலாம் பாக்குறான். தடுக்காதா என் கூட சரிவாத அனுப்பினா பர ஜனமரை எப்படி தெரியும்? ஏய், நான் ஆடுறது பயிற்சி கிடையாது. நான் ஆடணும்னா எல்லாம் சொல்ற கை தட்டினா தான் ஆடுவேன். ஏப்பா கோமலி யாரும் தட்டுவா தட்டி கையே தட்டி ஆடிப்போமா தடுக்காதா கரெக்டானோ நம்ம கூடி நல்ல
தெரியுது இல்லையா? பிள்ளையார் 2 அடி தள்ளி வச்சு அடிக்க மாட்டேன். குளத்துல குளத்துக்கு பெஞ்சு கொடுத்தா பார்த்தா சிரமமான பெஞ்சு தான் வேணுமா? அதுவும் 10க்கு 10 ஸ்டேஜ் போட்டு கொடுத்து படதா கட்டி கொடுத்தா குடுத்துற புளிச்சு கீழே உட்காந்து அடிக்க மாட்டியா? சம்பளம் கொடுக்குற மகராட்சிகள சம்பளம் கொடுக்குற மகராட்சியில கீழே மண்ணில் உட்காந்து பாக்குறாங்க. நீங்க வாங்கி திங்கிற கூதி அடிக்கூடாதா? பண்ற
நீங்க மொத்தம் யாரு இதான் போறவங்க உன்னே விட்டு வாங்குறாங்க. ஏய் யாராங்க யாராங்க இறங்குற ஆடலாம். இல்ல மேலே ஆடு ஆடணும். அதே குடிக்கணும் குளத்துல கொடுத்து ஒரு பெருசாட்டாரு வாங்கலாம் உட்காந்தே போடுறா ஆனந்த ஆட்டாடுறேன் இது படுத்த ஆட்டம்டா. அடுத்த ஆட்டம் ஆமா நான் ஆடணுமா ஆமா. சரி நீ ஃபர்ஸ்ட் ஆடு அப்புறம் நான் ஆடுறேன் சரி தண்ணியில பாரு. இடஞ்சு வரக்கூடாதாம்மா என்ன பண்ணும் இந்த மாதிரி ஆடு. இந்த மாதிரி ஆமா உனக்கு மட்டும் தான் ஆட தெரியுமா ஏன்டா நீ பழகிட்டியா? இப்ப நான் ஆடுறேன் பாடுறா அப்படியா? என்னண்ணா ஆடு பாரு. ஆட்டு பாடுறா ஏய் பாடு என்ன நடத்திருக்க நீ உனக்கு மட்டும் ஆட தெரியுமா என்ன பண்ண ஆறு கோட்டை பாக்கலாமா? பாக்கலாம்டா கேட்டு பாரு. கேடுறா கேள்றா நீ கேள்றா. அப்படியே அந்த வாசல் நின்னுடா. நீ கேடுறா நீ கேடா எல்லாம் பாக்கடா நீ கேடா பண்ண வரீங்களா கேடுறாங்கற இருக்குன்னு வருதா? இன்னொரு ஏய் அப்பாடே கலக்குதடே கலப்புண்டி ஆயி போயிரா கேடா கலப்புண்டாய் போச்சு என்ன கேடுறா ஏய் நீ தான் கேட்டு கேடுறாங்க கேடுறா ஏமாடா நான் ஏமாடா ஆறுந்து நல்லா நல்லா கை தெரிஞ்சு பார்க்கலாம். கோபாலி பாய் ஆனது நல்லா தான் தட்டுக்கு பார்க்கலாம். கையடிக்க விடி விடி இந்த மாதிரி இருக்கணும். தீசி போக்கா புண்டனை டேய். விடி விடி தேச்சு இருப்பி இப்படியே சடங்கு அப்படி நெருப்பாடு ஆமா ஆகையினால் ஆகையினால் அன்பா, என் தந்தை யாரு? மண்ணெல்லாம் மேலாம் மண்ணாய் போச்சு ஒரு மனிதனுக்கு உழைப்பே உயிர் தருமா? கஷ்டப்படு. சரி இந்த வருஷம் இப்படி கஷ்டப்பட்டுட்டா ஒருவேளை அடுத்த வருஷம் செத்து போயிட்டீங்கன்னா ஏய் இல்லடா எல்லாம் கொண்டு போவாதானே கொண்டு போ ஒருவேளை அடுத்த வருஷம் செத்து போயிட்டீங்கன்னா இந்த இடத்த வந்து ஆடணும்னா போன வருஷம் கோமாடி வந்தான் அவன் பையன் அருமையா ஆடினான். சரி அவராச்சும் நீ செத்து போயிட்டான்னு சொல்லி பேர் புகழ் அடுத்த வருஷம் இந்த இடத்த கிடக்காதா? அப்புறம் கேன புண்டை நீ உடையாடா அது பேர் கிடக்க நான் இருக்கணுமே ஏண்டா நான் செத்து தானே நான் எப்படி இருப்பேன் குடகிரி 54,000. அதே ஆமாடா உடனே அயோத்தி மாநகரம் ஆமா சரி சரி என் தந்தை யாரு யாரு யாரா யாரா சொன்னா தானே தெரியும் தசரத மாமன்னன். ஓ தசரத மாமன்னன் என் தாய் தாய். கைகை கைகை. சுபத்திரை சுபத்திரை போட கோமாரி
சைலண்ட். பேர் என்னங்க? ஆ? பாலா. அதாவது ஆ. என் தாய் ஆ. சுமித்திரை. ஓ தாயே சுமந்திரை. 3 தாய்மார்கள். சரி, சரி. கைகை, ஆ. கோசலை, சுமித்திரை. சரி. சுமித்திரைக்கு ஆ. லட்சுமண பிரதேன், சரி சரி. ராமன், ஆ. லட்சுமணன், சரி. பரதன், சத்ருகன். ஆ. 4 மக்களும் ஆ. 3 தாய்க்கு மகனா பிறந்து நண்பா. ஆ. அதாவது ஆ. அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கு காக்கா. அப்படி ஆ. நாங்க 4 பேர் பிறந்திருந்தாலும் அதாவது ஆ. என் அண்ணனாவட்ட ஆ. ஸ்ரீ ராமச்சந்திரன் உச்சி ஆ. என்னை அழைத்திருக்கிறார். ஆமா. அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறோம். போகலாம். அப்படியே ஆகட்டும். ஐயா அண்ணனையும் நான் தேடி